அவருடைய நாமம் என்ன அப்படி என்றால், கரங்களிலே ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது. அதைப்பா இதத்தான் சொல்றாரு, இந்த நாமம் எப்பவுமே மாறாது. இந்த நாமம் சந்ததிகள் மாறலாம், ஆனா என்ன பண்ணுங்க, மாறவே மாறாது. அப்ப எதை பத்தி பேசுறாரு? அவருடைய நாமம் தாங்க பலி. பலிதான் அவருடைய நாமம். நமக்காய் பலியானது பத்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதுதாங்க அவருடைய பேரு. இயேசுனா கையை பார் அணியை பாரு என்று அர்த்தம். உனக்காய் பலியானது என்று சொல்லுவதுதான் அவருடைய நாமம். இந்த நாமத்துலதான் வல்லமை இருக்குதுங்க. இந்த இயேசு என்கிற நாமம், அதாவது கையை பார் ஆணியை பார் என்கிற இந்த நாமம், இருக்கிறேன் என்கிற இந்த நாமம், யெகோவா என்கிற இந்த நாமம், இந்த நாமத்துலதான் எல்லா அதிகாரமும் இருக்குது. வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ, இயேசு நீங்க கேட்கும் போது என்ன அர்த்தம் தெரியுமா? கையில ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய பேரே அதான். அந்த நாமத்துல, இயேசு என்கிற நாமத்துல நீங்க கேட்கும் பொழுது என்ன நடக்குது தெரியுங்களா? அந்த நாமத்துல இருக்கிற அதிகாரம், அதாவது இயேசு நமக்காய் பலியானார் பாத்தீங்க, அந்த பலியில் இருக்கிற வல்லமை அதிகாரம் அது வேலை செய்யும், கிரியை செய்யும் உங்க வாழ்க்கையில. இந்த நாமத்தினுடைய ரகசியத்தை நீங்க அறிந்து கொள்ளும் போது, அறிந்து மட்டும் இல்ல, அதன் மேல் உங்க விசுவாசத்தை வைக்கும் போது, இந்த நாமம் என்ன? உனக்காக ஆணிகளால் அடிக்கப்பட்டார் சிலுவையில், அவருடைய கரம் உனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடக்குங்க, அடையாளங்களை பார்ப்பீங்க, உங்க வாழ்க்கை செழிக்கும்.